அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். சிக்கிய முக்கிய ஆவணங்கள். கடும் பதற்றத்தில் துரைமுருகன் அண்ட் கதிர் ஆனந்த் ஜோதிமணி எம்பியை துரத்தி விட்ட பொதுமக்கள். இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், என்னக்கா இப்படி நீங்களா போய் சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில கரூர்ல ஒரு விழாவில் கலந்து கொள்ள சென்ற ஜோதிமணி எம்பி அவர்களை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெண்களும் கேள்வி கணைகளால வறுத்தெடுத்து ஆள விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிருக்காங்க அக்கா ஜோதிமணி எம்பி. இரண்டாவது விஷயம், 12 மணி நேர ரைடு, வீட்டினுடைய கதவு உடைப்பு. கல்லூரிகளில் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் கல்லூரியை சுற்றி வளைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் முக்கியமான ஆவணங்கள் சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையினுடைய இந்த கிடுக்குப்பிடி ரைட்ல மிகப்பெரிய ஒரு பதற்றத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க துரைமுருகனும் கதிர் ஆனந்த் அவர்களும். இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம், சர்ச்சைகளுக்கே பேர் போன அக்கா ஜோதிமணி எம்பி. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மெர்ச் பண்றேன், பாருங்க மக்கள் எந்த அளவுக்கு அக்காவை பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எத்தனை உயிரை போராடி இருக்கு உங்களுக்கு தெரியும். 25 வருஷம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் பாலம் கட்டணும்? 25 வருஷம். என்ன சொல்ல அடுத்து போன 25 நாள் ஆரம்பி எலெக்ஷன் நாள் எல்லாம் சொல்லி இருக்கு. முத பாயிண்ட்ல சொல்லி இருக்கு. 25 நாளுக்கு அப்புறம் எதுமே சொல்றேன். ஓட்டு வாங்கினா வந்தனம் ஆகணும். நீங்க ஒவ்வொரு டைம் இதே மாதிரி கச்சேரி ஆரம்பிக்காதீங்க. செட் பண்ணி விடலாம், ஒரே ஆள் செட் பண்ணி விடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்றேன் வேதனை இருக்குது, நிறைய பக்கம் அதிகம் பள்ளிக்கூடத்துல பஸ்ஸுக்கு சிரமமா இருக்குது. நான் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தான். எப்பதாங்க அந்த பாலத்தை கட்ட போறீங்க, என்னதாங்க பண்றீங்க, அப்ப வந்தீங்க அதுக்கப்புறம் இப்பதான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கணியால் நம்முடைய ஜோதிமணி அக்காவை டென்ஷனுக்கு தள்ளியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகள். உண்மையை சொல்ல போனா என்னதான் இவங்க பாத்தீங்கன்னா இப்ப கேள்விகள் கேட்டாலும் அடுத்த முறை என்ன பண்ணுவாங்க, அக்காவே தான் மறுபடியும் அங்க ஜெயிக்க வைப்பாங்க. வேற என்னத்தை சொல்றது? இப்படி நீங்க மறுபடியும் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க என்னத்தை செய்வாங்க, இதுதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பொதுமக்கள் ஓப்பனா நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்களை ரவுண்டு கட்டி கேள்வி கேட்டது பாராட்டுக்குரிய விஷயமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவது விஷயம், அமலாக்கத்துறை விசேஷ துரைமுருகன் வேடு. சரியா நேற்று மதியத்தில் தொடங்கப்பட்ட ரைடு இன்று அதிகாலை 2:30 மணிக்கு முடிஞ்சது. அங்க காட்பாடி காந்தி நகர்ல இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருடைய வீட்டுக்கு நேற்று மதியமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றிருந்த சூழல்ல ஒரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் சென்னையில் இருக்காரு, இன்னொரு பக்கம் கதிர் ஆனந்த் அவர்கள் குடும்பத்தோட துபாய்க்கு போயிருக்காரு. இந்த சூழல்ல கதிர் ஆனந்த் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர் சொன்ன ஒரு 3 நபர்கள், அவருடைய முக்கியமான நண்பர்களாக கருதப்படக்கூடிய 3 நபர்களுடைய முன்னிலையில காட்பாடியில் இருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் அவர்களுடைய அந்த வீடு பாத்தீங்கன்னா சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. உடனடியா அங்க இருக்கக்கூடிய ஒரு 2-3 ரூம்களினுடைய சாவிகளை கொடுக்க அந்த கதிரானந்த் தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உடனடியா அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இந்த கடப்பாரியை கொண்டு போயிட்டு அந்த லாக்கரை உடைச்சி அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான சில ஆவணங்களை எடுத்துதான் சொல்லப்படுது. 2 லாக்கர்கள் அங்க உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தரப்புல இருந்தும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் தரப்புல இருந்தும் செய்திகள் வெளியானது. உடனடியா அவருக்கு சொந்தமான நம்முடைய கதிர் ஆனந்த் அவர்களுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியையும் சுற்றி வளைக்கிறாங்க அமலாக்கத்துறை. கல்லூரி அந்த சுற்றி வளைப்புக்கு உள்ள எக்கச்சக்கமான கட்டுக்கட்டா பல கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பூஞ்சோலை சீனிவாசன், அதாவது துரைமுருகன் அவர்களுடைய நெருக்கமான
நண்பர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன் அவருடைய வீடு, அவருடைய சிமெண்ட் குடோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அமலாக்கத்துறை அவங்களுடைய ரைடை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான நபர்களுடைய வீடுகளையும் ரைடு நடந்துட்டு இருக்கு. இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கதிரானந்த் அவர்கள் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி கேண்டிடேட்டாக போட்டி போடும்போது அந்த சமயத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய சமயத்தில் பூஞ்சோலை சீனிவாசன், துரைமுருகனுடைய நெருக்கமான நபர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசனுடைய வீட்டில் 11 கோடிக்கும் அதிகமான பணம் வெறும் 200 ரூபாய் கட்டுக்கட்டுகளாக வந்து கைப்பற்றப்பட்டு பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கிளம்பி நாடாளுமன்ற அந்த எலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தாகி மறுபடியும் எலெக்ஷன் நடந்தது. அப்பேற்பட்ட சூழலில் அந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில மறுபடியும் கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் அந்த பூஞ்சோலை சீனிவாசன் அவங்களுடைய அந்த குரூப்பை மட்டும் ஒட்டுமொத்தமாக ரவுண்டு கட்டியிருக்காங்க அமலாக்கத்துறை. இந்த ஒரு ரைட்ல சில முக்கியமான ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கல்லூரியில் கூட, அவருடைய கிங்ஸ்டன் கல்லூரியில் கூட எக்கச்சக்கமான ஆவணங்களை கைப்பற்றியதா அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து செய்திகள் தொடர்ந்து வெளியாகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் அவசர கதியோடு முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு. இன்னொரு பக்கம் துரைமுருகனுடைய மகனான கதிரானந்த் அவர்களும் துபாயிலிருந்து அவசரமா தமிழகத்துக்கு வருவதற்கான வேலைகளையும் இறங்கியிருக்காரு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 11.5 கோடி சிக்கியதிலே வழக்கு இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் முக்கியமான ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது துரைமுருகன் மற்றும் கதிரானந்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்த கட்டமா அமலாக்கத்துறை இந்த ஒரு ரைடினுடைய தொடர்ச்சியா வேறு என்ன விஷயங்களை வந்து பண்ண போறாங்க, நேரடியாக துரைமுருகன் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்க போறாங்களா, இல்லை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நடந்தது போல ஏதாவது ஒரு சூழல் வந்து துரைமுருகன் அவர்களுக்கும் கதிரானந்த் அவர்களுக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இப்ப சமூக வலைதளங்கள் முழுக்கும் உலா வந்துட்டு இருக்கு. பார்ப்போம் அடுத்த கட்டமா அமலாக்கத்துறை என்ன மாதிரியான வேலைகளை பண்ண போறாங்க, துரைமுருகன் அவர்களுக்கும் அந்த கதிரானந்த் அவர்களுடைய தரப்பிலிருந்து அதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்.